தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னென்று டைட்டில் தம்ப்நெயில் எல்லாமே பார்த்து தாங்க வந்திருப்பீங்க. ஆமாம், உண்மைதான். ஸோ ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோன் எதுக்கு வாங்குகிறோம், அவ்வளோ விலை கொடுத்து எதுக்கு ஐஃபோன் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட நிறையா ஸ்பெக் உள்ளது, அதுக்கு கம்மியான ரேட்லேயே இருக்குது. ஏன் ஐஃபோன் வாங்குகிறோம், நிறைய பேர் ஏன் வாங்குகிறாங்க, ஸோ நீங்கள் யாரும் வாங்குற மாதிரி எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க, அதாவது இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரே லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, எதுக்கெல்லாம் ஐஃபோன்லாம் நம்ம வாங்குகிறோம், ஏன் ஐஃபோன் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 80% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்க்காக தான் வாங்குறாங்க. அப்படி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஐஃபோன் வச்சிருந்தாலுமே பாருடா இவன் ஒரு ரிச்சான பர்சன், இல்லைன்னா நல்ல ஒரு பணக்காரன், அந்த மாதிரி கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நாங்கள் எப்போவுமே ப்ரீமியமாக தான் வச்சுருப்போம், ஸோ அந்த மாதிரி காட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஓகேவா, நிறைய பேர் அதுக்காக தான் வாங்குறாங்க. நிறைய பேர் ஒரு ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் வச்சுருக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் அதோட ஸ்பெக் அதெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு ப்ரீமியமாக இருக்கணும், எது பெஸ்ட்டு ஃபோன், எது அழகாக இருக்கும், எது ப்ரீமியமாக இருக்கும், எது பெரிய மொபைல், அந்த மாதிரிலாம் பார்த்தா ஆப்பிள் தான் வரும். ஸோ அதனாலவே நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இதுதான் முதல் பாயிண்ட்டு ஆப்பிள் மொபைலில் வாங்குறதுக்கு. ஓகே, ரெண்டாவது லுக்ஸ் அண்ட் டிசைன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, லுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அந்த மொபைலை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு மொபைல்லையுமே வரல. ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், வேறு எந்த ஓஎஸ்லையுமே இருக்கலாம், எந்த ஒரு மொபைலுமே வரலை. டிசைனுமே அவ்வளோ ப்ரீமியம் லுக்காக, ப்ரீமியம் டிசைனிங்காக இருக்கும். ஸோ எந்த தான் ஒரு புது டிசைன் கொண்டு வந்தாலுமே அந்த ஆப்பிள் டிசைன் அவங்களோட ஓன் டிசைன், அந்த டிசைனை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேறு யாருமே வரலை. ரொம்பவே டிசைன் சூப்பராக இருக்கும். ஸோ டிசைன் லுக்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்கிறக்காகவே அதையுமே நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த டிசைன் அண்ட் லுக்ஸ்க்காக தான் ஐஃபோனை நிறையா பேர் வாங்குறாங்க. மூணாவது ஈகோ சிஸ்டம். ஸோ இது என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு iMac வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேக் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பிள் மொபைல் வாங்கணும்னு தோணும். ஸோ ஈஸியாக வாங்கிடலாம். அதாவது வாங்குறத பற்றி சொல்லிக்கிறேன். ஈஸியாலாம் வாங்க முடியாது, அது ரேட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் அது கம்யூனிகேஷன்ஸ் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும் வித் செக்யூரிட்டியோட. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் மொபைலில் வீடியோ எடுக்கிறேன், இதுக்கு ஏற்றனா டேட்டா கேபிள் போட்டு அதுக்கு ஃபைல் சைஸ் மாதிரி அது ஸ்டோரேஜ் உங்களுக்கு லேட் ஆகும் ஏறுறது. பட் ஆப்பிளில் அப்படி இல்லைங்க, ஃபைல் ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு ஈஸியாக அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் வித் செம ஸ்பீடோட, செக்யூரிட்டியோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நிறைய யூடியூபர்ஸ் இல்லை நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஐஃபோனை வாங்குறாங்க. ஸோ இன்னொரு ப்ராடக்ட்லேருந்து, அதாவது ஆப்பிள்லேருந்து இன்னொரு ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கு ஈஸியாக அவங்களோட கான்டாக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ நாலாவது பாயிண்ட்டு ஓஎஸ். ஸோ ஓஎஸில் ஆண்ட்ராய்டு, ஸோ அவங்க சைடில் வேணால் iOS, நம்ம சைடில் ஆண்ட்ராய்டு. இதில் என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு எவ்வளவோ ஒரு மாடலாகவோ இல்லை லேட்டஸ்ட்டாகவோ எந்த ஒரு லான்ச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு கொண்டு வந்தாலுமே ஒரு படி கீழே தான் இருக்கும். iOS அதில் ஒரு படி மேலே. என்னென்னா எவ்வளவோ சிம்பிளாக கொடுப்பாங்க அவங்க, வேணால் ஒன்றுமே இருக்காது, அதில் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ப்ரீமியமாக இருக்கும். அட் த சேம் டைம் தேவையில்லாத அது ஒன்றுமே இருக்காது. அதாவது பேனான ஆப்ஸ், அப்புறம் ஆப்ஸே ஆக்சுவலாக அதில் இருக்காது, மேஜரான ஆப்ஸ் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. உனக்கு வேணும்னா நீ போய் டவுன்லோட் பண்ணிக்கோ, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆப்ஸ், தேவையில்லாத ஆப்ஸ், லைக் பேன் பண்ண ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்கும், யூஸ் ஆகாது, நம்ம தான் டெலீட் பண்ணணும். அதனால் நிறைய ஒரு செக்யூரிட்டி மிஸ் ஆகலாம். ஸோ அந்த ஆப்போட ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கும், செக்யூரிட்டி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓஎஸ் தரப்பில் நம்ம ஆப்பிள் தான் முதல்ல இருக்குது. ஆப்பிளில் ஏன் இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக எல்லாமே ஒரு நல்ல அழகாக இருக்குது, ஏன் அப்படின்னா ஓஎஸ், அதாவது ஹார்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்வேர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்டில் அப்படிலாம் கொடுக்க வரதில்லை, அதாவது சாதாரணமாக ஒரு ஹார்ட்வேர் ஒரு ஓஎஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால தான் ஆப்பிள் ஒரு படி மேலே இருக்குது, ஆண்ட்ராய்டு ஒரு படி கீழே இருக்குது. ஆப்பிளில் அதுக்கு தேவையான ஹார்ட்வேர் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். அது நம்ம ஆண்ட்ராய்டில் வயசாக பார்க்கும்போதுல 12GB ரேம் வாங்கினா தான் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம். ஆனால் ஆப்பிளில் 4GB ரேம் வாங்கினாலுமே 12GB ரேம்க்குரிய ஈக்குவல் இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டில் சொல்கிறது. இப்போ ஆப்பிளில் 4GBயும் விசஸ்
ஆண்ட்ராய்டில் 12 GB வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இன்க்ளூட் அது வந்து கூட தான் இருக்கும் ஆப்பிள். ஏன்னா அவங்க வந்து ஓஎஸும் ஹார்ட்வேரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட iOSல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கேமரான்னு பார்த்தாலுமே இதில் 48 மெகா பிக்சல் 82 அப்படி நிறையா போய்கிட்டே இருக்குது, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் அதில் ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா 12 MP அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்குற கேமரா கண்டி தான் வாங்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்கும். எதுக்கு ஹார்ட்வேரும் ஓஎஸும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு அப்படி பண்ணியிருந்தால் கேமரா நல்லா தான் இருந்திருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் பிச்சுட்டு போயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் இது. ஸோ கேமராலாம் ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்வேரும் ஓஎஸும் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன். ஓஎஸ் அதனால தான் ரேட்டுமே அவ்வளோ கூட. ஓஎஸ்க்காகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளுக்கு போகிறாங்க. 5வது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்குது பட் இல்லை, அந்த மாதிரி தான். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5வது பாயிண்ட்டு செக்யூரிட்டி பற்றி தான். ஆப்பிள்லாம் செக்யூரிட்டி அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால தான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன்ஸ் இல்லைனா யூடியூபர்ஸ் நிறையா பேர் அது மாதிரி ஆப்பிள் வச்சுருக்கிறாங்க. செக்யூரிட்டியில் அதை அடிச்சுக்கிடவே முடியாது. ஆண்ட்ராய்டில் அதை வந்து ஹேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியும். ஆனால் அது வந்து வேணால் ஹேக்கர்ஸ்லேயே டாப் ஹேக்கர்ஸ் மட்டும்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ண முடியும். நம்ம ஆண்ட்ராய்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பையன் கூட ஹேக்கிங் எப்படின்னு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டை அழகாக ஹேக் பண்ணிடலாம். அதாவது அந்த மொபைலுக்குள்ளே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அவன் ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம். பட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஹேக்கர் வந்து ரொம்பவே கஷ்டம், பண்ண முடியாது. நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து பண்ணுறதே முடியாது. ஹேக்கர்ஸ்லேயும் டாப் ஹேக்கர்ஸ் அவங்களுக்குமே ஒரு 50% 75% வந்து வேணால் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 25% வேணால் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ஓகேவா. இது செக்யூரிட்டி ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா வானமும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அந்த மாதிரி தாங்க செக்யூரிட்டி இருக்கும். ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் அவ்வளோ செக்யூரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டு வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக வைக்காங்க. லைக் அந்த கோடிங்ஸு அது எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இதாக பண்ணுறாங்க. அது நல்லா ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதான் ஆண்ட்ராய்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப ஈஸி, iOSல எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களோட மொபைல் வந்து ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சு. ஆண்ட்ராய்டுனா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அப்படி தான் எடுக்கணும். ஆனால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் 50 தான். ஸோ ஆனால் ஆப்பிள் அப்படி இல்லை. iCloud அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளோட ஆண்ட்ராய்ட்லாமே அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகலை, அதாவது நல்லா ஒர்க் ஆகலை, ஸ்பெக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, ஆப்ஷன்ஸ் நிறையா இல்லை. ஆப்பிளில் எப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இப்போ உங்களோட மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் உங்களோட அக்கௌண்ட்டை போட்டு அந்த மொபைலில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் அதாவது அந்த மொபைலில் இருக்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கிற முடியும். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மொபைல் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மொபைலில் ஒன்றுமே இருக்காது, புது மொபைல் மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆப்பிளில் இருக்குது. இது ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் யார் நடத்தினாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் தொலைஞ்சிச்சுன்னா நம்மளோட டீட்டெயில்ஸை நம்ம மொபைல் இல்லாமலே எரஸ் பண்ணிக்கலாம். 6வது இது வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலுமே பட் இதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். என்ன அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வெர்சஸ் ஆப் ஸ்டோர். ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் மில்லியன் கணக்கான டவுன்லோட்ஸ் போயிருக்கும். ஸோ அத்தனை டவுன்லோட்ஸ் போனதுக்கப்புறம் தான் அதில் வந்து பக் இருக்குது, வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பக்கு, அப்புறம் வைரஸ், செக்யூரிட்டி எல்லாம் அதில் இல்லை அப்படிங்கிறதுக்கு, அதாவது 1 மில்லியனுக்கும் மேலே டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் வந்து டெலீட் பண்ணுவாங்க. பட் ஆப்பிள் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஆப் ஸ்டோருக்குள்ளே வரணுனாலுமே நிறையா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ்னால் லைக் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆஃபிஷியலாக ஆப்பிளில் உள்ளவங்களுமே அதை வந்து செக் பண்ணி தான் அவங்களோட ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும், செக்யூரிட்டியாக இருக்கலாம், வைரஸ் எல்லாம் அவங்க மொபைலுக்கு வராது, பக்கே இருக்காது. ஸோ எல்லாமே செக்யூர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சில ஆப்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்பிளில். ஸோ அது எல்லாமே அவங்களோட செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி எல்லாத்துக்குமே தான். ஸோ இப்படி பார்க்கும்போது அதாவது நம்மளோட ஆப் ஸ்டோராக ப்ளே ஸ்டோரான்னு கேட்டிங்கன்னா ஆப் ஸ்டோர் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் அது எல்லாமே ஒரு படி மேலே தான். ஸோ இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிருப்பீங்க. அதாவது நம்மளோட வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் வாங்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவேன். இந்த 6 பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். மற்றவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க எந்த காரணத்துக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அவங்களுக்கே ஷேர் பண்ணி அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா டெக் நியூஸு, அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டுங்க, புதுசாக கண்டென்ட் யோசித்து பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் வேணும்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா
இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.